வந்தவொடனே என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டீங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே சாரி, நான் ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு ப்ரோக்ராமு. என் பேர் ஜனகன், காணாத சுடர் படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா படத்தை கண்டிப்பா மக்கள்கிட்ட நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புறேன். அந்த ஒரு புதிய முயற்சியில விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த காணாத சுடர். ஸோ முழுக்க முழுக்க பசங்க மட்டுமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி எடிட்டர், டிஓபி, டைரக்ஷன் எல்லாமே வந்து நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா பண்ண படம் தான் காணாத சுடர். அண்ட் இது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் இங்க எல்லாமே ஆரம்பிச்சது எது மூலியமான, ஃபேமிலி மூலியமா தான். ஸோ என்னோட பேஸான ஃபேமிலிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் மை வெல் விஷர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ்ல சார் போய் பாக்குறப்ப அங்க வந்து மொபைல்ல சார்ஜ் போட்டிருந்தேன். போயிட்டு ஒரு சால்வை மட்டும் போட்டுட்டு இன்வைட் பண்ணிருந்தோம். சால்வியை திருப்பி இங்க பண்ண மாதிரி எனக்கே திருப்பி போட்டாரு. வர்றப்போ வந்து போனா அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னா அப்போ போன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியலனா. அப்ப கண்டிப்பான்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. தேங்க்ஸ்னா, கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. தேங்க்யூ காவல் சுகுமார்னா, தேங்க்யூ கொட்டாச்சி சார், இன்வைட் பண்ண உடனே வந்ததுக்கு. அண்ட் படத்தோட ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாள் ஷூட் வந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் போயிருக்கோம். போனதுக்கு அப்புறமா வந்து டிராவல் ஒரு 2 hours, ஒரு 4:30 இங்க ஆயிடுச்சு. வந்தா ரூம் எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் காலைல 7 மணிக்கு ஷெட்யூல்லாம் எனக்காக வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் சார் படத்தோட லிரிக்ஸ் சார், எனக்கு பர்சனலா வந்து கனவுகள் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அதை தாண்டி மீதி இருக்க 4 பாட்டுமே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா, அருமையா, சூப்பரா இருக்கு சார். அண்ட் ஸ்ரீகாந்த் அவரால் வர முடியல, ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. தேங்க்யூ ஸ்ரீகாந்தன். அண்ட் இந்த இடத்துல என்னோட டீச்சர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் சார் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்னோட கம்ப்யூட்டர் சார் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வேலை வாங்கி கொடுத்தது என்னோட டீச்சர் தான். என்னோட காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்தது என்னோட காலேஜ் ஸ்டாஃப். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுலயுமே வந்து என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு பேக் போனா நின்றுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல் விஷஸ் எல்லாருக்குமே 1 second தேங்க்யூ பிரஸ். கண்டிப்பா படத்தை வெளில கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் எடிட் பண்ணியிருக்கேன், டிஓபியும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மூவிக்கு பண்ணியிருக்கேன். இந்த காணாசுட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய கிளிப்ஸ் இருந்தது, நிறைய கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லொக்கேஷன்ஸ்லாம் வேறு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா ஒரே லென்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். பட் இருந்தாலும் எப்படி மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தனலக்ஷ்மி. சீரியல் மற்றும் மூவி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனகன் சார் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோட குரு அண்ட் என்னோட டைரக்டர் சார் ஜிஜு, அவரை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும். அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அதோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் ஜனகன். ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் ஜனகன் சாரை தெரியும். ஸோ அப்படி தான் பழக்கமாச்சு. சார்ன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அவரை கூப்பிடுறதுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவரை ஒரு தம்பி மாதிரி நான் பேசி பழகி ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் அவருக்கான மரியாதைங்க நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார் ஜனகன் சார் ரொம்ப நன்றி. எங்கள் திறமைய, இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்டோட திறமையை பார்த்து மட்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட சொல்லி கொண்டு போய் நடிக்க வைக்கும்போது எங்களுக்கு கதை சுத்தமாக தெரியாது. ஸ்பாட்டுக்கு போவோம், உட்காருங்க, இதுதான் சீனு, இதை தான் பண்ணணும், இதுதான் நீங்கள் எங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் நடிச்சு கொடுத்துட்டு வருவோம், அவ்வளோதான் தெரியுமே. கண்டி ஃபுல் ஸ்டோரி நாங்கள் இது வரைக்குமே கேட்கல. படம் ப்ரிவியூ பார்த்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டோரி என்ன அப்படின்றது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்ட டைமில் நல்லபடியாக நடித்து கொடுத்து எல்லாமே முடிச்சிட்டீங்க. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், மெயின் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகனான ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் மேடையில் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா கிஜு சார் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு கலிப்பறை அப்படிங்கிற படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜனகன் சாரை தெரியும். ஜனகன் சார் திடீர்னு ஒரு நாள் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ கால் பண்ணிட்டு, சாரி அவங்க அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க,
திடீர்னு கால் பண்ணிட்டு அக்கா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயா இருக்கீங்களா, ஒரு 1 வீக் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ரோல் வச்சிருக்கேன் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. என்ன கதை என்ன இது என்ன ரோல் அப்படிங்கிறது கூட சொல்லலை. ஜஸ்ட் நான் காஸ்டியூம் அப்டேட் பண்ணுவேன், நீங்க வந்துடணும்க்கா அப்படின்னு மட்டும்தான் அப்டேட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்தா யாருக்குமே ஸ்டோரி புரியல, என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நாங்க பண்ணோம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, கொஞ்சம் நர்வஸா இருக்கு, சாரி. ஜனகன் சார் அவர்கள் அப்போ அவர் சொன்ன கதாபாத்திரம்லாம் நாங்க பண்ணும்போது ஒண்ணுமே புரியாம பண்ணாலுமே வித்தியாசமா இருந்தது. ஸோ ப்ரிவியூ பார்க்கும்போது நாங்க டப்பிங் பண்ணும்போது தான் ஓகே கதை இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கோ ஆர்டிஸ்டுக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தென் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ், தேங்க்யூ. இல்ல பிரஸ் வீட்டுக்கு சீக்கிரமா போக கூடாதா? ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஜனகன், ஜிஜு சார், ஸோ டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சினிமோட்டோகிராஃபர் எவ்வளோ வாட்டி டேக் பண்ணாலும் ஓகே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள் மற்றும் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். காணாத சுடர் அருமையான ஒரு தலைப்பு. ஆனா ஓரளவுக்கு கதை பார்க்கும்போது எப்படி புரியுது அப்படின்னு சொன்னா, சுடர்னாலே கண்ணுக்கு இது இங்கதான் தெரிஞ்சிடும். ஆனா அந்த எப்படி காணாத சுடர் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் வச்சிருக்காரு அப்படிங்கறத ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான மேக்கிங். அதுல ஒரு பெரிய தைரியத்தை பாராட்டணும். ஒரு லென்ஸை மாத்தாம ஒரே லென்ஸ்ல மொத்த படத்தையும் எடுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். அதுக்காக படக்குழு நான் வந்து பாராட்டுறேன். அதுக்கு ஒத்துக்கிட்ட ஒளிப்பதிவாக பாராட்டுறேன். ஏன்னா பல முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பட் இது வந்து ஒரு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் இருக்குனால தான் இத்தனை விருதுகளை வாங்கியிருக்குது. அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம், சமீபத்தில் போன வாரம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன போலீஸ் ஃபேமிலி படத்தை திரையிட்ட சிவானி பிலிம்ஸ் தான் இதையும் திரையிடுது. அவங்க நல்ல படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஓட வைக்கிறது மக்கள் கையில தான் இருக்குது. இந்த படத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே வந்து இளம் தலைமுறையினர் நல்லா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரியான கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனகன் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமான சின்ன பையன், ஸ்கூல் பையன், இப்பதான் +2 முடிச்சு வந்த மாதிரி இருக்காரு. ஆனா துரு நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு. வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு அருமையான ஒரு நல்ல கருப்பொருளை எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா பாடல் வரிகள் எழுதின அத்தனை கவிஞர்களையுமே நான் பாராட்டுறேன். படிக்கல் ஜிஜு படிக்கல் சார், அப்புறம் வந்து உடுமலை பார்த்திபன், அதுல வந்து ஒரு வரிகள் ரொம்ப ரொம்ப கேட்சியா இருந்தது எனக்கு. என்னன்னா அந்த நல்ல மனிதர்களை தேடி பார்த்துட்டே இருக்கீங்க, நீ எப்ப வந்து மனுஷனா மாற போற அவங்க. அதாவது ஒரு கோட் ஒன்று இருக்குது, அதாவது உலகில் நல்ல மனிதர்களை தேடி பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்களும் நல்லவங்களா மாறிடுங்க அப்படின்லாம் ஒரு கோட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான வரிகளை கிட்டத்தட்ட 4 பாடல்கள்லையுமே வந்து நல்ல வரிகள்ல மனிதத்துவத்தை வந்து முதன்மைப்படுத்தி இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு. ஆனா மனிதன் எங்க அப்படின்னு இங்க தேட வேண்டியிருக்குது. அவ்வளவு தூரம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம சோசியல் மீடியாவை சரி எங்க திறந்தாலும் வண்ணம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வர்றதோ சரி புதுசா வர்றதும் சரி அவங்க விடவே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அசிங்கமான விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதை தான் தேடி பார்க்கிறோம். அது பின்னால ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்க நல்லவங்களுக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நடக்கலாம் பார்க்கும்போது நானும் வாட்டி சொன்னேன், அதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னாலும் பாவம் பண்ணோம்னாலும் நம்ம செத்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஆனா நடக்கலாம் பார்த்தா நம்ம எங்கேயோ செத்துட்டு நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நடக்கிறதோ அந்த பூமியில அப்போ இருக்கு 2.5 வயசு குழந்தை, வயசான அம்மா, எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மனிதன் எவ்வளவு வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அதாவது இங்க யாருமே கெட்டவன்னு சொல்ற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது, யோகியம் கிடையாது. தப்பு பண்ணாம ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காம இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சத மாட்டிக்கிறான். அது எல்லாருமே வந்து அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், செத்து போன தலைவர்களே விடமாட்டேன்றாங்க, இப்பயும் செய்யறாங்க. உயிரோட வாழ்றவங்க விட்டு வைக்க போறாங்க, வச்சுதான் செய்யறாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறது, 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆட்சி சினிமாக்காரங்கள் தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்து அதுக்கப்புறம் வந்த கலைஞராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், இப்ப இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசா வந்தா என்ன வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்க இது கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா வச்சு அஜோ, அதாவது இவங்க நைட்ல தூங்கல இல்லைன்னு தெரியல. அதாவது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்த வெளியே தெரிஞ்சு போச்சு, வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும், அப்பதான் கண்டிப்பா வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காணொலியோட ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்தியமா சொல்றேன், இயக்குனர் தான் ஒரு படைப்புல வெளியாகிறாரு, வேற யாரும் ஒண்ணு கிடையாது. இப்ப வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கதையை எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை. வருத்தமே படாதீங்க, நான் கிட்டத்தட்ட 150 படங்கள் தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் என்ன கதைன்னு நான் எந்த டேரக்டரும் கேட்டதே கிடையாது. என் கேரக்டர் என்ன, எனக்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சத்தியமா மோசமான படத்தை பண்ண மாட்டாங்க, நிச்சயமா நல்ல படம் தான் பண்ணுவாங்க. ஒரு படைப்பின் மூலமா ஒரு படைப்பாளி வெளியாகிறான். ஜனகன் என்கிற ஒரு நல்ல மனிதர், அவருடைய எண்ணங்கள் நல்ல பாடல் வரிகள் கிடைச்சிருக்குது, நல்ல பாடல். இந்த பாட்டு இல்லாம அவ்வளவு இனிமையா இருக்குது. அந்த இசையமைப்பாளர் வர முடியாம போன அந்த நண்பன் என்ன பேரு, ஸ்ரீகாந்தன், ஒரு ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நீங்க ஒரு கலவையா இருக்கீங்க, அனிருத் மாதிரி இல்லாம வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரியான இசைகள், அதாவது வரிகளை தெளிவா கேட்கிற மாதிரி நீங்க மியூசிக் போட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த டீம்ல உழைச்ச உதவி இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நீங்க தான் இந்த படத்துல வெளியா இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. நிச்சயமா நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் எல்லாமே வந்த எதுவுமே சோடை படம் வரலாறே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். மார்ச் 27 வருகின்ற இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கணும். இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க என் நண்பர்களே, என்னுடைய உறவுகளே. தேங்க்யூ சோ மச். பலக்குழந்தைகள் வந்து அன்பு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். கொட்டாச்சி அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்துல நடிச்ச நடிகர் டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். திறமையோடு நம்ம காத்திருக்காம அத்தனை பேரையும் கரெக்டா வேலை கொடுத்து அத்தனை நேரத்தையும் மேலே கொண்டு வந்து நம்ம இயக்குனர் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த மேடை வந்து ஸ்ரீகாந்தன் அவருடைய மேடை, காணாத சுடர். ஆனா நம்மளை எல்லாம் வள்ளியினாலும் காண வச்ச சுடர் ஸ்ரீகாந்தன். இத்தனை பேரையுமே வந்து அத்தனை பாடல்களையுமே பக்கத்தால் உட்கார்ந்துட்டு சொன்னாரு, இந்த பாடலெல்லாம் நான் தாங்க கொட்டாச்சி எழுதுனேன் அப்படின்னாரு. உண்மையாலுமே ரொம்ப அத்தனை வரிகளுமே அற்புதமா எழுதி ரொம்ப அனுபவிச்சு வாழ்க்கைய நேசித்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தை நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே மனமார்ந்து இன்னொரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நல்ல கண்டென்ட் படம் கண்டிப்பா மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் பார்த்து படங்களுக்கு போறது ரொம்ப ரேர். நல்ல கதையுள்ள படங்களுக்கு போறதுதான் இப்போத்த ட்ரெண்டு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா சொன்னாரு யாருக்குமே கதை தெரியாது, நான் வந்து அந்த டைலாக் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன், அதையெல்லாம் புரிய வச்சு நடிக்க வச்சு அவங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த விஸ்காம் படிச்சு வர அவங்க கிட்ட வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் எத்தனையோ படங்கள் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம் நான் பணியாற்றிருக்கேன். இப்போ நான் சமயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். என் கூட வந்து நான் விஸ்காம் படித்த தம்பி தான் டைரக்டர் ரஞ்சித். அது கரெக்டா வர வரைக்கும் நம்மளை உயிரை வாங்குவாங்க பாருங்க, உயிரே போயிடும். அது அவங்களா யோசிச்சு அவங்களா ஒரு கதைக்குள்ள அவங்களா கற்பனையில ஒரு விஷயம் இருக்கும், அதை இங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது எப்படி வரும், நாம ஒன்று எதிர்ப்போம், அது வர வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா கட்டையுமே சூப்பரா வேலை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தம்பி. உண்மையாலுமே இவரை பார்க்கறப்ப ஸ்டார்டிங்ல நம்ம முருகதாஸ் சார் எப்படி வந்தாரோ அது மாதிரி இருக்கிறாரு இவருமே. இவரும் அந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியமா அடைவாருன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO சித்திக் மற்றும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.
மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காணாத சுடர் அந்த திரைப்பட குழுவினருக்கு தான் போய் சேரும். இது கொஞ்சம் அப்புறமா பேசுங்களா. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா அருமையாக இருந்துச்சு. சாங்ஸ் பார்த்தேன், அதில் 4 சாங்கும் நல்லா அருமையாக இருந்துச்சு. அதில் ஒரு இந்த பீச்சில் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் ஒன்று வந்திருக்கோம். அந்த தம்பி வந்திருக்காரா? தம்பி கொஞ்சம் கை தூக்குங்கப்பா. ஓகே, ஐ லவ் யூப்பா. எதுக்கு தெரியுங்களா, நீங்க அந்த பொண்ணு பின்னாலே ஓடினாலும் அந்த பாட்டு பார்க்கும்போது நான் உங்க பின்னாலதான் ஓடிட்டு வந்தேன். நீங்க அந்த பொண்ணு இது பண்ணிட்டு போனாலும் நான் உங்களை இங்க இருந்து நான் உங்களை ஒரு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க இதை வச்சு ஏதோ எங்களுக்குள்ள ஏதோ வானவில் அப்படி இப்படின்னு எதுவும் நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா நான் அந்த தம்பியை லவ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட பிசிக் உடம்பு நல்லா சூப்பரா வச்சிருக்கீங்க. அவர்கள் பேர் என்ன, விஜயா? சூப்பர். ஜிம்முக்கெல்லாம் போறீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நடிகனுக்கு தன்னுடைய உடம்பு தான் முதல் மூலதனமே. ஸோ அதனால உடம்பை நல்லா மெயின்டைன் பண்றீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் ஜனகன் பேரு நல்ல வித்தியாசமா இருக்கு. தங்கச்சி சொன்னாங்க இது ஜனநாயகன் அப்படி இப்படின்னு. உண்மைதான், ஜனவரியில் வர வேண்டிய ஜனநாயகன் இப்போ மார்ச்ல வர போறாரு. என்ன பேரு, ஜனகன். ஜனகன், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட ஆபீஸ்க்கு வந்தாரு, அப்ப பேசுறப்ப அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தாரு. ஆனா அங்க ஆளு பார்த்த ஒல்லியா இருந்துட்டு பாக்குறதுக்கு தான் பீடி மாதிரி இருக்கு. ஆனா கேடி வேலைலாம் பண்ணுவோம் போலவா. அது நீங்க எதை தவறாக நிறுத்திக்காதீங்க. இந்த இடத்துல அவர் அந்த பேசுனதை சொல்றான், அப்படியே பார்க்கறதுக்கு ஊசி பட்டாசு மாதிரி இருந்தாலும் அவரோட ஒர்க்குன்னு வந்தோம்னா சும்மா அப்படியே சரவடியா படன்னு வெடிக்கிறாரு. ஊசி மாதிரி இருந்தாலும் கடப்பாரு மாதிரி வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பேற்பட்ட பாறையா இருந்தாலும் அடிச்சு உடைச்சிருவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாம அந்த இடத்துல உட்காந்துருக்கு பக்கத்துல உட்காந்துரு இந்த கம்பேர் பண்ற தங்கச்சி, உங்க பேர் என்னமா? ஸ்ருதிகலை. அவங்க வந்து ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ விட்டாங்க, உடனே கடற்கடன்னு ஓடி வந்து அதை கரெக்ஷன் பண்றாங்க. இல்லம்மா இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு மணி நேரத்திலே இப்படின்னாக்க அந்த 20-30 நாள் அந்த ஷூட்டிங் போயிருக்கப்போ அப்ப அந்த நடிகைகிட்ட எப்படி வேலை வாங்கியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த சின்ன தீக்குச்சி தான் பெரிய ஃபயர் ஆகும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைய கதாநாயகன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்தனா, அவரோட வீடியோ ஒன்று போட்டாங்க. அப்ப போடும்போது இந்த தங்கச்சி சொன்னாங்க அவருக்கு வந்து சிக்கன் பப்ஸ் அப்படின்னு. அப்ப நான் நினைச்சேன் சிக்கன் பப்ஸ் கொடுத்து விட்டுருப்பார் போல அப்படின்னு. அப்புறம் ஒரு பாடல் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், ஜிஜு சார்கிட்ட, என்ன சார் சிக்கன் பப்ஸ்ன்றாங்களே அப்படின்னு. இல்லை சார் அவருக்கு அம்மா போட்டிருக்கு பாருங்க, இதுதான் படுறான்னு சொல்றது. அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கிறதுனால அவரால் வர முடியல அப்படின்னு. எனிவே அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஜிஜு படிக்கல் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல அவர் வந்து 4 பாட்டு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி தம்பிக்கு ஜனகனுக்கு பக்க துணையா இருந்திருக்கிறாரு. இது நான் கடந்த ஒரு மாசமா அதை கவனிச்சுட்டு தான் வரேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். அதனாலதான் நீங்க பிறக்கிறப்பவே உங்க பேரு கூட ஜிஜு படிக்கல், படிக்கல்னால ஏறி வருது, தடைக்கல்னு வைக்கல படிக்கல்னு வச்சிருக்காங்க. கையை தட்டாதீங்க, நானே தட்டுறேன். கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் யோசிச்சு வச்சு சொன்னாக்க இப்படி யோசிச்சுன்னு இருக்கீங்களா? என்ன அந்த சிக்கன் பப்ஸ்ன்னு சொன்ன அதுல யோசனை இருக்கீங்களா? நீங்களா தான் நினைச்சீங்களா? அப்படி படிக்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால அவர் வந்து எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு தான் இருப்பார் நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல அவர் ஒரு இயக்குனர்,
கழிப்பறை அப்படின்னு ஒரு இந்த சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்ற ஒரு படமும் எடுத்திருக்காரு. அது விரைவில் அது ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அதுவும் பல அவார்டு வாங்கும். ஏன்னா அதோட கதையோட கரு என்னன்றது எனக்கு தெரியும். அப்புறம் இந்த படத்திற்கு இது 5 பிரிவுகளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை பண்ணியிருக்கு படம். 5 பிரிவுல பண்ணிருக்கு. ஸோ இந்த காணாத சுடர் படம் உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்ப உள்ள இளவட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களாலையும் பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாமே அருமையா இருந்துச்சு. அதுல ஒரு சாங்கு வந்தே வந்தே மாதரம் இனி காஷ்மீர் கன்னில் பூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓடாத அர்த்தம் கண்ணு அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அப்ப சொன்னாரு பாடலாசிரியர் சொன்னாங்க, ஜிஜு படிக்கல் சார், அது கண்ணு இல்லைங்க கன்னு அப்படின்னாங்க. அது உண்மையிலே தான். அந்த கன்னுல பூ வந்துச்சுனாக்க சந்தோஷப்படுற முதல் ஆள், முதல் இந்தியன் அப்படின்றது நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அதனாலதான் அவரோட பாட்டுல கூட அந்த வந்தே மாதரத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த சால்வ போடும்போது சிலருக்கு அது ஒரு கிண்டலா இருந்திருக்கலாம், சிலருக்கு அது நகைச்சுவையா இருந்திருக்கலாம், சில பேர் அது மோட்டிவேஷனா இருந்திருக்கலாம். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு இயக்குனர்களும் அந்த இணை இயக்குனர் துணை இயக்குனர் எல்லாரும் வந்தாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்ப தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு அந்த ஸ்டேஜ்ல ஒரு மரியாதை கிடைக்காத அப்படின்னு எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தங்கைகளும் தங்கச்சிகளும் அண்ணங்களும் தம்பிகளும் அவங்க படிப்புல அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்களா இல்ல அதுக்கு பரிசுலாம் வாங்கி இருந்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு தன்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு சமுதாயத்துல பெரிய ஒரு நிலைமையில வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு கண்ணுல ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்த மரியாதைக்காக தான் அந்த சால்வை கொடுத்தது. தம்பி கூட என்னோட ஆபீஸ்க்கு எனக்கு சால்வை கொடுத்தப்ப நான் திருப்பி அவருக்கு தான் போட்டேன். ஏன்னா நான் எவ்வளவு பார்த்தாச்சு, எவ்வளவு தயாரிப்பாளர், எவ்வளவு இயக்குனர்கள். இந்த மாதிரி தம்பிகள் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும், பெரிய அளவுல வரணும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணாத சுடர் உண்மையிலேயே நீங்கள் காண வேண்டிய சுடர். இந்த காணாத சுடர் ஒரு காவியம் படைக்கும் சுடர். இந்த காணாத சுடர் கால் பதிக்கும் சுடர். இந்த காணாத சுடர் காவல் காக்கும் சுடர். இந்த காணாத சுடர் கானம் பாடும் சுடர். இந்த காணாத சுடர் காலம் பதிக்கும் சுடர். இந்த காணாத சுடர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சுப்பா. எனிவே இல்ல தண்ணி இருக்காமா. எனிவே இந்த காணாத சுடர் கண்டிப்பாக கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் சுடர். முடிவா சொல்றேன், இந்த காணாத சுடர் கோப்ப மவன கரும்பு மாதிரி இனிக்கும் சுடர். இந்த வெற்றி விழாவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூவா. ஏன்னா இனிமேட்டு பேச போறதா பாயிண்ட். தயவு செஞ்சு காணாத சுடர் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல கூல் சுரேஷ் தண்ணி அடிச்சுட்டு பேசுறாதுன்னு போட்டுறாதீங்கப்பா. பேசிக்கோங்களா. இந்த படத்துல நிறைய சகோதரிகள் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, ஒரு அரசியல் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையில் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சாங்க. அவ்வளோ இலக்காரமாக போச்சா? உங்களுடைய கட்சியிலையும் சினிமா நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. எதற்கெடுத்தாலும் சினிமா நடிகைகள், சினிமா நடிகர்கள். உங்களால எந்த ஸ்டேஜிலையுமே உங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்க அது செய்வோம், மக்களுக்கு இது செய்வோம்,
அப்படின்னு உங்களுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நயன்தாரா அவங்க திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயா இருக்காங்க. நயன்தாரா மட்டுமா சொல்றீங்க? திரிஷான்னு சொல்றீங்க, கீர்த்தி சுரேஷன் சொல்றீங்க, குஷ்புன்னு சொல்றீங்க. உங்களுடைய கட்சியிலையும் நான் பர்டிகுலரா அவரை மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் பொதுவா சொல்றேன். இந்த காணாத சுடர் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல இருந்து சொல்றேன். உங்க கட்சியிலையும் பல நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. சினிமால இருந்து பல சாதனைகள் பண்ணவங்க தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். முதலமைச்சரான ஆனவங்க சினிமால இருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. சினிமால இருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. இன்னமும் யாரோ வரப்போறாங்க அப்படின்னு கூட எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க வேற எதுனா ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா கூட ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல ஒன்னும் இல்ல. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் சார் வாட்ஸ்அப் நீங்க கூட வாய் தவறி அந்த திரிஷான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனம் உருகி நீங்களே அதுக்கு ஒரு வருத்தமும் தெரிவிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்படி ஒழுக்கமுள்ள சில அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதற்கெடுத்தாலும் சினிமாக்காரங்க அவ்வளவு கேவலமா போச்சாங்க. சரி நடிகர்களை விடுங்க, நடிகர்கள் அப்படிதான் எடுத்துக்கிறது. கமல் சார், சரத்குமார் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இப்படி எல்லாருமே இப்போ ரஜினி சார். அப்போ சினிமாக்காரங்களும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. நாம அக்கா தங்கச்சிங்களோட தான் பிறந்திருக்கோம். தாய் இருக்காங்க. தாய்க்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணுங்க. பெண்ணுக்கு தாய் மொழின்னு தான் சொல்றோம், தாய் நாடுன்னு தான் சொல்றோம். நீங்க வேணா நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சிக்காக ஆப்போசிட்டா பேசுறேன்னு. அம்மாலன்னு பேர் என்னப்பா? கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களுக்கு தான் சொல்றேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் எல்லா கட்சியிலும் உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன். தயவு செய்து பெண்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க. அது நீங்க யார் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்ல, ஒரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வரீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை இதே நிலைமை நீடித்தால் விரைவில் நாடு முழுவதுமே கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சியில உள்ள ஒரு தொண்டரும் ரசிகர்களும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கக்கூடும். சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நினைப்பீங்க கூல் சுரேஷ் என்ன பெரிய ஊரா, அவர் கட்சி இருக்கா அப்படின்னு. இப்போ சொல்றாங்க ஒரு சின்ன எறும்பு தான் யானையே சாய்க்கும். அந்த நங்கூரம் தான் ஒரு கடலையே கப்பலை நிறுத்தம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இது யாருடைய மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதா சொல்ல வரல நானு. அப்புறம் என்ன அரசியல், என்ன அரசியல்? அப்புறம் நீங்களே சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே பேசுறது. நான் எல்லா கட்சியும் தான் சொல்றேன், இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லவில்லை, எல்லா கட்சியிலும் தான் சொல்றேன். ஒரு கட்சியிலுமே அந்த மாதிரி வல்கராக பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து பெண்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. ஆண்களையும் தான் சொல்றேன், முக்கியமாக நடிகர்களை
கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றீங்க, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கூத்தாடி தான் தேவைப்படுறாங்க. நன்றி.